சிவபெருமானது 64 திருவிளையாடல்களை விளக்கும் திருவிளையாடற் புராணம் நூலினுடைய முதல் படலத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் படலம் இந்திரன் பழி தீர்த்த படலம். இந்த படலத்தில் தேவலோகத்தினுடைய அரசன் இந்திரன், அவரை காண தேவகுருவான பிரகஸ்பதி அங்கு வருகிறார். இந்திரன் தேவ மகளிருடன் ஆட்டம் பாட்டத்தில் ஈடுபட்டிருப்பதைக் கண்டு சினம் கொண்டு சென்று விடுகிறார். அதன் பின் தேவர்கள் மூலம் குரு வந்ததை அறிந்த இந்திரன் அவரை காண ஐராவதமாகிய தனது வாகனத்தில் செல்கிறான். குருவை காண இயலாத இந்திரன் பிரம்மாவின் ஆலோசனைப்படி அரக்கன் துவஷ்டா என்பவரின் மகனான விஸ்வரூபன் என்பவரை தேவர்களின் குருவாக ஆக்கிறார். கோபம் கொண்டு சென்றுவிட்ட பழைய குருவான பிரகஸ்பதியை சமாதானம் செய்ய இந்திரன் யாகம் செய்ய தீர்மானிக்கிறான். ஆனால் அரக்கர் குலத்தினை சார்ந்தவர் என்பதால் விஸ்வரூபன் அரக்கர்கள் வாழ்வதற்கு ஏற்ற மந்திரத்தினை மாற்றி யாகம் செய்கிறார். இதனை அறிந்த இந்திரன் விஸ்வரூபனை வஜ்ராயுதத்தால் தாக்கி அழிக்கிறார். ஆனால் துவஷ்டா யாகம் ஒன்றினை செய்து இந்திரரை அழிக்க ஒரு அரக்கனை உருவாக்குகிறார். அவனுக்கு விஸ்வரூபன் என தன் மகன் பெயரையே இட்டார். விஸ்வரூபன் இந்திரனை தாக்கும் பொழுது இந்திரன் மயங்கி விழுந்தார். இந்திரன் இறந்து விட்டதாக எண்ணிய விஸ்வரூபன் அந்த இடத்தை விட்டு சென்றார். பின் மயக்கத்திலிருந்து எழுந்த இந்திரன் திருமால் கூறியவாறு ததிசி முனிவருடைய எலும்பினை வஜ்ராயுதமாக பெற்றுக்கொண்டார். அதனை கொண்டு விஸ்வரூபனை அழித்தார். அதன் காரணமாக இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் எனும் கொலைப்பாவம் பற்றி கொண்டது. அதனை தீர்க்க பூமிக்கு வந்தார். கடம்பவனத்தில் ஒரு லிங்கத்தினையும் குளத்தினையும் கண்டார். அந்த குளம் தாமரைகள் நிறைந்ததாக இருந்தது. அந்த குளத்தில் குளித்து லிங்கத்திற்கு பூசை செய்து தன்னுடைய பிரம்மஹத்தி தோஷத்தினை போக்கிக் கொண்டார். உடன் வந்த தேவர்களின் சிற்பியான விஸ்வகர்மாவை அவ்விடத்தில் உள்ள இறைவனுக்காக கோயில் அமைக்க கூறினார். விஸ்வகர்மா லிங்கத்திற்கு 8 யானைகள் தாங்கும் விமானத்தினை உருவாக்கினார். இந்திரனும் இந்திராணியும் தேவர்களும் இறைவனை வழிபட்டனர். அத்தலத்தில் இருந்த இறைவன் சொக்கநாதன் எனவும் சோமசுந்தரர் எனவும் அழைக்கப்பட்டார்.